குண்டர் சட்டம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், குண்டர் சட்டத்தை சர்வசாதாரணமாக பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் என்னென்ன விஷயங்களாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? நிதி மோசடியில் ஈடுபட்டதற்காக செல்வராஜ் என்பவர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனை ரத்து செய்ய கோரி செல்வராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், வி. சிவஞானம் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது காவல்துறை தரப்பில் மனுதாரரின் உதவியுடன் போலி வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டதோடு போலி ஊதிய சான்று தயாரிக்கப்பட்டு அதன் மூலம் வங்கியில் கடன் பெறப்பட்டு 3,30,00,000 ரூபாய் வரை மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும், இது அனைத்துமே மனுதாரரின் உதவியுடன் நடைபெற்றதாலேயே குண்டர் சட்டம் பிரயோகிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் இவை அனைத்தும் தனிநபர் சார்ந்த குற்றங்கள் எனவும் போலீசார் விசாரணை நடத்தி அந்த பணத்தை மீட்கலாம் என கூறி செல்வராஜ் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்து உத்தரவிட்டனர். மேலும் யார் குண்டர்கள் என்பது குறித்து அரசு தீவிரமாக சிந்திக்க வேண்டும் எனவும், இதுபோல குண்டர் தடுப்பு சட்டத்தை சாதாரணமாக பயன்படுத்துவதை நீதிமன்றம் அனுமதிக்காது எனவும் நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். சட்டவிரோதமாக ஒரு நபர் ஒரு நாள் கைது செய்யப்பட்டு காவலில் இருந்தாலும் அது சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளதாகவும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.